வணக்கம். வாஷிங்டனில் செயல்படும் பிரபலமான கேரள அமைப்பு நடத்தும் மாணவர்களுக்கான போட்டிகளுக்கு நடுவராக சென்றிருந்தேன். கேரள அமைப்பில் உனக்கு என்னடா வேலைன்னு கேட்குறீங்களா? அவர்கள் நடத்தும் போட்டிகள் யாவும் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதனால் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்களது பேச்சு போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக சென்றிருக்கிறேன். இந்த ஆண்டு அவர்கள் நடத்திய ஆங்கில கவிதை ஒப்புவித்தல் போட்டிக்கு நடுவராக சென்றிருந்தேன். அது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்தது. உடனே நான் வாஷிங்டன் தமிழ்ச்சங்க தலைவரை அழைத்து, இதுபோன்று நமது சங்கத்திலும் மாணவர்களுக்கு தமிழ் கவிதை ஒப்பித்தல் போட்டி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்தேன். எடுத்துக்காட்டாக கண்ணதாசனின் கவிதை ஒன்றை சொல்லி காட்டினேன். கண்ணதாசன் இளம் வயதிலே வறுமையில் வாடியவர். கல்லூரியெல்லாம் படிக்க வாய்ப்பு கிட்டவில்லை, அவருக்கு வருந்துகிறார். ஆனாலும் யாரோ ஒருத்தவங்க கை கொடுத்து தூக்கி விட்டு வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார். யார் அது? கவிதையை கேளுங்கள். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழி மலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார். பின் ஏழ்மையிலே என்னை இவ்வுலகில் விட்டார். கல்வியிலான் வாழ்வு கரைகாண தோணி என கலங்கினேன். கற்றோரை கண்டு கரையில் நின்றேன். அப்போது வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாது இருப்பேனா? என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம். தமிழ்த்தாயே சின்ன மகன் உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் என்று பாடியிருப்பார். இந்த கவிதையை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பே வாஷிங்டன் தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றி இருக்கிறேன், அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இது போன்ற சிறப்பான கவிதைகளை நீங்களும் உங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். தமிழ் கற்றுக் கொடுத்ததாகவும் ஆச்சு, தன்னம்பிக்கையை வளர்த்தெடுத்ததாகவும் ஆச்சு. நன்றி. தமிழண்டா.